ஒரு மழைக்கால காலை காட்டின் நடுவே ஒரு சிறிய ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. அதன் கரையில் பசுமையான புல்லை மெல்ல மென்று கொண்டிருந்தது ஒரு அழகான ஆட்டுக்குட்டி. எவ்வளவு குளிர்ந்த நீர், எவ்வளவு சுவையான புல் என்று அது மகிழ்ச்சியாக நினைத்தது. அந்த நேரத்தில் மரங்களுக்குள் இருந்து ஒரு ஓநாய் வந்தது. அதற்கு பசித்துக் கொண்டிருந்தது. ஆட்டுக்குட்டியை பார்த்ததும் அதன் கண்கள் மின்னின. ஆஹா, காலை உணவு தானாக வந்துவிட்டது என்று ஓநாய் எண்ணியது. அது ஆட்டுக்குட்டியிடம் சென்று கடுமையான குரலில், ஏய், நீ என் ஆற்றை அசுத்தப்படுத்துகிறாயே, ஏன் என் தண்ணீரை கெடுத்தாய் என்று கேட்டது. அழகான ஆட்டுக்குட்டி பயந்து நிதானமாகச் சொன்னது, ஓநாய் அண்ணா, நான் கீழே நிற்கிறேன், நீ மேலே இருக்கிறாய். நான் எப்படி உன் தண்ணீரை அசுத்தப்படுத்த முடியும்? ஓநாய் குரைத்தது. அப்போ நீ என்னிடம் கோபமான வார்த்தை பேசினாய். அப்போது ஆடு, நான் பேசவே இல்லை அண்ணா என்று ஆட்டுக்குட்டி துடித்துக் கொண்டே சொன்னது. ஓநாய் சில நிமிடங்கள் சிந்தித்தது. ஆனால் அதன் பசி காரணமாக எந்த காரணமோ தேவையில்லை என்று முடிவு செய்தது. அந்த நேரத்தில் ஓநாயின் பின்னால் இருந்து ஒரு முதிர்ந்த ஆடு வந்தது. அது ஓநாயை நோக்கி உறுதியான குரலில், நீ எப்போதும் பலவீனமானவரை மிரட்டுகிறாய், ஆனால் உண்மையான வலிமை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ்வதில்தான் என்று சொன்னது. ஓநாய் ஒரு நிமிடம் அமைதியாக நின்றது. அதன் மனதில் ஒரு மென்மையான உணர்வு எழுந்தது. அது ஆட்டுக்குட்டியையும் ஆடையும் பார்த்து, நான் தவறாக நடந்து கொண்டேன், இனி யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன் என்று சொன்னது. அந்த நாளிலிருந்து ஓநாய் ஆற்றின் கரையில் காப்பாளனாக மாறி ஆட்டுக்குட்டிகளை காக்கத் தொடங்கியது.